பொது மக்களின் பார்வைக்காகவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கனிவான பார்வைக்கு பதிவு வழங்கப்படுகிறது. சிறப்பு திட்டங்கள் வட்டம் எஸ்.பி. பாண்டியன் சட்டத்திற்கு புறம்பாக எனக்கு ஒரு வருடாந்திர உதவி உயிர் நிறுத்தது சம்பந்தமாக தண்டனை வழங்குவதற்கு பாண்டியனுக்கு தகுதியும் யோக்கியதையும் கிடையாது. ஏனில் சிறப்பு திட்ட கோட்டத்தில் 24 ரிச் கொத்தனார் இல்லாமலும் தரமில்லாத காங்கிரீட் பணியை செய்து வந்தனர். ஆதார் அடையாள அட்டையில் இல்லாத போலியான நபரை பாண்டியனும் இவருடன் மற்ற பொறியாளரும் சேர்ந்து பகல் கொள்ளை அடித்து வந்தனர். 23வது ரிச்சில் புதிய பணம் விபத்து ஏற்படுத்தும் விதம் அமைத்து வந்தனர். இது சம்பந்தமாக பல புகார் மனு அளித்ததால் பொறியாளர்களுக்குள்ள அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்து பல காலமாக வேலையை நடைபெறாத பொய்கையாறு நீர்த்தேக்க திட்ட கோட்டம் ஆராய்மொழி தக்கலைக்கு பணி மாறுதல் செய்தனர். சட்டத்திற்கு புறம்பாக தரமில்லாமல் காங்கிரீட் பணி விபத்து ஏற்படுத்தும் பாலம் ஆதார் அடையாள அட்டை இல்லாத போலியான தயார் செய்து கொள்ளையடித்தவர்கள் மீது இன்று வரை எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆரல்வாய்மொழி கோட்டத்தில் பல காலமாக வேலையும் நடைபெறவில்லை என கோட்ட பொறியாளர் திரு சி.டி. சங்கர் அவர்கள் எஸ்.பி. பாண்டியன் அவர்களுக்கு கடந்த 8/12/2017 அனுப்பிய கடிதங்கள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. கடந்த 6/5/2017 பணியிடத்திற்கு சென்று திரும்பும்போது சாலையில் இருந்த குண்டுகுழியில் எனது இருசக்கர வாகனம் இறங்கி விபத்து ஏற்பட்டு எனது வலது கை எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தேன். பாண்டியன் மீது பல புகார் மனு கொடுத்ததால் பொறுத்து கொள்ள முடியாத பாண்டியன் மற்ற மோசடி பொறியாளர்கள் கூட்டு செய்து கொண்டு வேலையே நடைபெறாத ஆரல்வாய்மொழி தக்கலை கோட்டத்திற்கு பணி மாறுதல் வழங்கி படித்திருந்தனர். இது சம்பந்தமாக வழக்கறிஞர் அறிவிப்பு வழங்கப்பட்டது. இதனை பொறுத்து கொள்ள முடியாத பொறியாளர் பாண்டியன் தனக்குள்ள அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஒரு வருடத்திற்கு ஊதிய நிறுத்தி தண்டனை வழங்கினார். சட்டவிரோதமாக மோசடி பொறியாளர்கள் பாண்டியனும் மற்ற மோசடி பொறியாளரும் சேர்ந்து கொண்டு நடத்தை விதி 20 பாண்டியனையும் இவரை தாங்கி படித்த மற்ற பொறியாளர்கள் கடமையும் நேர்மையும் மேற்பொறியாளர்கள் கடைப்பிடிக்கவில்லை. மேற்படி பொறியாளர்கள் பாண்டியன் இவரை தாங்கி பிடித்து கொண்டு இருந்த மற்ற பொறியாளர்கள் அலுவலகத்தில் உள்ள ஆட்சி அலுவலர்கள் கண்காணிப்பாளர்கள் உதவியாளர்கள் கூட்டு செய்து கொண்டு வெள்ளநீர் கால்வாய் திடீர் தலையணை மதகு பணியில் தரமில்லாத காங்கிரீட் பணி செய்து முடித்துள்ளனர். தரமில்லாத காங்கிரீட் பணியை தள ஆய்வு செய்து காங்கிரீட்டில் இருந்து வெளிவரும் தண்ணீர் புகைப்படத்துடனும் காங்கிரீட்டில் கையில் எடுத்தால் புலப்பலென வரும் தரமில்லாத காங்கிரீட் வீடியோ படத்துடனும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நீர்வள ஆதாரத்துறை முதன்மை செயலர் அவர்களுக்கும் மனு அளிக்கப்பட்டது. பின் 19/12/2023 மனு பகோடும் வீடியோவும் கடந்த 16/3/2020 மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள இல்லத்திற்கு சென்றேன். அங்குள்ள பிஏக்கள் மனுவையும் புகைப்படம் பென்டிரைவையும் பெற்றுக்கொண்டனர். இன்று வரை எந்த பொறியாளர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. திடீர் தலைமை காங்கிரீட்டை கையில் எடுத்தால் புலப்பலென வரும் படம் வீடியோவும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. தரமில்லாத காங்கிரீட்டில் இருந்து வெளிவரும் வீடியோவும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. பாண்டியன் கவனித்த தரமில்லாத காங்கிரீட்டின் புகைப்படம் வீடியோ தகவலாக இணைக்கப்பட்டுள்ளது. நாங்குநேரி சிறப்பு திட்ட கோட்ட பொறியாளர்கள் பதவியை கூடுதல் பொறுப்பாக கவனிக்க மண்டல பொறியாளர் சம்பத்குமார் பாண்டியனுக்கு வழங்கிய ஆணையின் நகல் இணைக்கப்பட்டுள்ளது. மோசடி வேலை ஈடுபடுவதற்காக பேர் கொண்டு வழங்கியுள்ளனர். 8/11/2017 ஆரல்வாய்மொழி கோட்டம் திரு சி.டி. சங்கர் அவர்கள் வேலை ஏதும் நடைபெறவில்லை என பாண்டியனுக்கு அனுப்பிய கடித நகலும் இத்துடன் தகவலுக்காக இணைக்கப்பட்டுள்ளது. 8/11/2017 புதிய பணம் விபத்து ஏற்படுத்தும் விதம் அமைத்து வருவது குறித்து புகைப்படம் இணைக்கப்பட்டுள்ளது. 16/2/2012 தகவல் அறிவு உரிமை சட்ட மனு இதில் உள்ள தினக்கூலி நபர்களை தவிர
வேறு எந்த நபர்களும் பணியிடத்தில் இல்லை. போலியான நபர்களை தயார் செய்து பாண்டியனும் மற்ற பொறியாளரும் கொள்ளையடித்து வந்தனர் என்பது உண்மையாகும். இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.